குழந்தையே பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைய அப்பாவை அடி, அம்மாவை அடி, அண்ணன் அடி, அவனை திட்டு. அவங்க அந்த குழந்தை வந்து எதாவது ஒன்று அசிங்கமாக பேசி திட்டினதுன்னா அவனை கை தட்டி சிரிக்கிறா, பரவாயில்ல என் பிள்ளை எப்படியெல்லாம் என்னமா பேசுகிறான் அப்படின்னு வந்து பாராட்டி அதை செய்கிறது. அதில் முக்கியமான பங்கு வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான், அவங்களோட உறவினர்கள், தாய் தகப்பனுக்கு முக்கியமான பங்கு இருக்குது. அதனால் காலங்காலமாக இருக்குன்னு அவர் சொல்லிட்டாரு. காலங்காலமாக எப்படி வந்தது அப்படின்னா சமுதாயம் உருவாக்கும், இல்லைனா அவங்க வீடு உருவாக்கும். ஓகே, தானாக பிறந்தவொடனே டக்குன்னு அவன் குற்றவாளி ஆகிறதில்ல. எந்த குழந்தையும் பிறக்கும்போது நல்ல குழந்தையாக தான் பிறக்கும் இந்த மண்ணில் வரும்போது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சமுதாயத்தை பார்த்து, இல்லை அவங்களுடைய பெற்றோர்களை பார்த்து, அண்ணன் தம்பியை பார்த்து தெரிஞ்சுக்கிறதா அந்த குழந்தை வந்து தவறாகிறது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த குழந்தைன்னு சொல்கிறது வந்து 13 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் உள்ளவங்கள சிறார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆக்சுவலி சிறார்ன்ற கிளாஸிஃபிகேஷனை சமீபத்தில் தான் வந்தது. ஓகே, 18 வயசுக்குள்ளே இருக்கவங்களாம் வந்து சிறார்னு சொல்கிறாங்க. அது ஒரு 60-70 வருஷமாக தான் அது சிறார்ன்றது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 13 வயசு பையன் கூட கல்யாணம் பண்ணிக்குவான், 14 வயசு பையன் கல்யாணம் பண்ண அவனுக்கு என்ன தெரியும்? தெரியாது.